கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 10/6/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா நாசமோசம் விலக்கி வர நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் என் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் இவரோடு இருந்து செயல்படுவதாக, உன்னுடைய நிறைவு இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையிலே நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை ஒன்றே இவரை தாங்கி வழி நடத்தும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க, நன்மை கொடுங்க. 1 கொரிந்தியர் 15:10 நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையினாலே ஆண்டவரே, அப்பா, இவருக்கு முழுமையான தேவ கிருபை தந்து, அப்பா, இவர் எப்போதும் உமக்குள் இருக்கும்படியாக கிருபையினாலே நிரப்புங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 10/6/2024 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தில் நன்மை கொடுங்க, கிருபை கொடுங்க, விடுதலை கொடுங்க. உடைய நாமமானது ஆண்டவரே மகிமை பெறும்படியாக தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நோய்களோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் வராதபடி நீர் வெளி அடைப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.